வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று மொத்தம் ஆஃபர் வண்டியில் ஒரு 7 வண்டி போட்டிருப்போம். 7 வண்டி, அதில் நேற்று 2 வண்டி கொடுத்துட்டோம். இது 3வது வண்டியாக நம்ம 2016 35 ரூபா போட்டுருந்துருப்போம். அதில் 2 கஸ்டமர் ஆல்ரெடியுமே இவங்க பழைய கஸ்டமர் தான் இருந்தான். இவரும் பார்த்தீங்கன்னா பழைய கஸ்டமர் தான். பரவாயில்ல, நம்ம ஆஃபர் வண்டியை ஏன் சப்ஸ்கிரைபர் ஏன் பழைய கஸ்டமர் எடுக்கணும் போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் எங்கேருந்து வராருன்னா சோளிங்கருக்கு அந்த பக்கத்துலேருந்து வராரு, சாலையிலேருந்து வராரு. ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஒரு டியோ எத்தனை மாதம் இருக்குமா, எவ்வளோ நாளாக இருக்குது, 4 மாதம் கூட டியோ எடுத்துன்னு போனார். இப்போ அவங்களோட அண்ணனுக்கு வந்து கூட ஒர்க் பண்ணுறாரு. அவருக்காக நம்ம இந்த நேற்று வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்னன்னா, நம்ம சேனல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் ரேட்டில் வண்டிலாம் போடும். சார் ஆஃபர் போடுறதுனால வண்டி கம்மி ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேணாம் அப்படியே அவுட்லுக் காமிப்போம். நம்ம ஆஃபராக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, இதுமாதிரி யுவராஜ் பைக்ஸில் எப்பவுமே குவாலிட்டி 100% இருக்குன்றது இந்த வண்டியை பார்த்தே சொல்லலாம். இந்த வண்டியில் என்ன குறை சொல்ல முடியுமான்னு பாருங்கள். அதே மாதிரி சமயத்தில் கஸ்டமரும் வந்து பார்த்து செக் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ எல்லா வண்டியுமே இந்த நீட் கண்டிஷனில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் வண்டி வீடியோ பார்த்து வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் பார்க்கறத விட நேரில் ஒரு படி மேலே இருக்கும். அது நம்ம கேரண்டி. ஸோ நம்ம கடை எங்கே இருக்குன்னா, ஆர்கேட்லேருந்து ஆர்னி போன்ற திமிரியில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் யுவராஜ் கன்சல்டிங்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் கேட்கலாம். ஆமாண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா திமிராக இருக்கேம்மா. சரிம்மா, பரவாயில்ல. அண்ணன் நம்பி உங்கள் ஃப்ரெண்டு கூட்டாந்துருக்கேன். எப்படி வீடியோவில் பார்த்தோன்னே நேரில் பார்த்து எப்படி இருக்கு வண்டி? திருப்தியாக இருக்குங்களா? சூப்பராக இருக்குண்ணா. அப்படி என்னென்ன திருப்தி அளவு என்னென்ன பண்ணி கொடுத்தேன்? சொல்லது செஞ்சு கொடுத்தீங்க, ஏதோ பார்த்து செஞ்சு கொடுத்தீங்க. இப்போ இது ஃபைனான்ஸ் எப்படின்னா உங்களுக்கு இங்கே செட்டில் ஆனால் எப்படி இப்போ என்ன பண்ணி கொடுத்து அனுப்புகிறேன்? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சோளிங்கருக்கு அந்த பக்கம்ன்றதுனால ஃபைனான்ஸ் பண்ண முடியல. இப்போ ஃபைனான்ஸ் அவருக்கு திருத்தணில் பேசி ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ முன்பணமாக 5 ரூபா கட்டுறாரு, மீதி வந்து ஃபைனான்ஸுக்காக சொல்லி திருத்தணிக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ நம்ம கஸ்டமர் தெரியாத கஸ்டமருக்கே அனுப்பிச்சி விட்றோம். ஸோ தெரிஞ்ச கஸ்டமர் கூட வந்திருக்காரு, பழைய கஸ்டமரு. ஸோ 5 ரூபா வாங்கின்னு மீதியை ஃபைனான்ஸுக்காக அனுப்பிச்சி விட்டுருக்கேன். ஸோ நேரில் வாங்க, வீடியோவில் பார்க்கறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். வாங்குன்ற எண்ணத்தோடு இருந்தால் திமிரி 20 பைக்ஸில் வண்டியோட தான் போவீங்க. இவங்க கூட வாங்குன்ற எண்ணத்தோடு தான் வந்தாங்க. இங்கே ஃபைனான்ஸ் செட் ஆகலை. ஸோ இவங்களுக்கு வெளியில் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நேரில் வாங்க, எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணலாம். ஹாப்பியாக இருக்கேண்ணா. அது இன்னொரு விஷயம் தம்பி சொன்னாப்புல, ஆனால் ஒரு இவர் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் வண்டினாரு. ஸோ அதுக்காக சின்ன சின்ன வேலையை கூட பார்த்து நல்லா அவங்க சொன்னதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், அது ஒரு 100 ரூபா வேலையாக இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணி அவங்க திருப்தியாக ஒரு நல்ல கண்டிஷனில் வண்டி டெலிவரி கொடுக்குறோம். ஸோ எல்லா வண்டியும் இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் ஒரு தாட்டி செக் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் ஒரு தாட்டி வந்து நேரில் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நன்றி.